ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கோடையிலேயுமே என்னுடைய செடிகள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சில செடிகள் நிறைய தளிர், மொட்டு அப்படி இருக்குது. இப்போ நீங்க பார்க்குற இந்த செடிகள் எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு கொத்து கொத்தா. இது இன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ தான் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கடைசி வீடியோல நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தேன். இயற்கையான கரைசல். அதில நிறைய தளிர் வந்தது அப்படின்னு. அது என்னென்னன்னு டீட்டெயிலா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம வீடுகள்ல பயன்படுத்தி தூக்கி எறியிற வீணா போற பொருட்கள், வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், முட்டை ஓடு, இதிலேருந்து நம்ம செய்கிற ஒரு உர கரைசல் தான். அது போக இன்னொரு சீக்ரெட் ஃபெர்டிலைசர் கூட இருக்கு. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அது ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னென்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குற கரைசல் வாழைப்பழத்தோல் ஊறல். இதுக்கு தேவையான பொருட்கள் 3. வாழைப்பழத்தோல், பச்சை தோல். 2வது கொஞ்சம் டீத்தூள் அல்லது காஃபி தூள் 2ல ஏதாவது ஒன்று. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது இனிப்பு வேறு எதுனாலும் ஓகே. கருப்பட்டி எதுனாலும் ஓகே. அது 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது ஃபெர்மெண்ட் ஆறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இல்ல உங்ககிட்ட வந்து வெறும் வாழைப்பழத்தோல் தான் இருக்குது அப்படின்னா, அது மட்டும் கூட நம்ம போட்டுக்கலாம். இது டீத்தூள். நான் வழக்கமா அந்த டீத்தூள் டீ கடையில சொல்லி வச்சு வாங்குறது. அது ஈரமா இருக்கும். அத நம்ம காய வச்சு டப்பால வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம். காஃபி பொடின்னா 1 ஸ்பூன் போட்டா போதும். இப்போ இது வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன் 1 ஸ்பூன். இப்போ வாழைப்பழத்தோல் என்ன அளவு அப்படின்னா 3, 4, 5 உங்களுக்கு எத்தனை இருக்குதோ, இப்போ நான் ஒரு 8 தோல் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை இருக்குதோ அந்த அளவு நீங்க ஒரு டப்பால துண்டு துண்டா நறுக்கி போட்டுட்டு, காஃபி பொடின்னா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கூட போதும். ஒரு நிறைய தேவையில்ல. டீ தூள்னா 2, 3 ஸ்பூன் கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி தண்ணி ஊத்திக்கோங்க. நிறைய தோல் போடணும் அப்படின்னு இல்ல. 10 வரைக்கும் கூட 10, 20 அதுக்கேத்த மாரி நீங்க கொஞ்சம் பெரிய டப்பால நீங்க ஊத்திக்கலாம். இது மாரி போட்டுட்டு தண்ணிய ஊத்தி மூடி வச்சுருங்க அப்படியே. எவ்வளோ நாள் அப்படின்னா 3 நாளைக்கு வச்சுக்கலாம். இல்ல எனக்கு இன்னைக்கு ஊத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. அல்லது மழை பெஞ்சுட்டு கூட 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல. நீங்க 5 நாள், 6 நாள் வச்சாலும் நல்லது தான். நான் பொதுவா 3 நாள் ஊற வச்சிருக்கிறேன். 3 நாள் கழிச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா புளிச்சு நுர நுரையா வந்துருச்சு. தோல் எல்லாமே கூட மேல மிதக்குது. இப்போ இத நான் கரெக்ட்டா 1 பக்கெட் தண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு 15 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த ஒரு டப்பா கரைசலுக்கு. அத நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். அந்த தோலோடு கொடுக்கறத விட ஃபங்கஸ் அட்டாக் வரும். நம்ம அந்த லிக்விட மட்டும் அரிச்சு எடுத்துக்கிறது சிறப்பு. அரிச்சாச்சு. தண்ணியோட நிறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இத நம்ம அப்படியே செடிக்கு ஊத்தி விட்டுறலாம். சிலர் வந்து அந்த ஊரெல்லாம் அப்படியே செடியில ஊத்துவாங்க. சில சமயம் அந்த எஃபெக்ட்னால செடி வாடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே நம்ம லிக்விடா கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமா தண்ணி கலந்து கொடுக்கறது நல்லது. இது மாரி வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு இயற்கை கரைசல் கொடுத்தா கூட செடியுடைய வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூக்கள், மொட்டு, தளிர் அதிகமாகவே இருக்குது. அடுத்து 2வது ஒரு கரைசல் பார்க்கலாம். இது வாழைப்பழத்தோல் கொதிநீர். இதில் நம்ம சேர்க்குற பொருட்கள் மொத்தம் 4. 1 வெங்காயத்தோல். அதில் வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் 2மே சேர்ந்துருக்கு. இது முட்டை ஓடு. முட்டை ஓடு நம்ம பவுடராக பொடிக்க தேவையில்லை. நொறுக்கி வச்சாலே போதும். இது வாழைப்பழத்தோல், காஞ்ச தோல். நல்லா காய வச்ச தோலை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கு. அப்புறம் டீ தூள். இது டீ போட்ட வேஸ்ட்டு. டீ கடையிலேருந்து வாங்கினது. அதை காய வச்சு நம்ம பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். அளவு பார்த்துக்கோங்க. அளவு வந்து நமக்கு செடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான். எனக்கு நிறைய செடி இருக்கிறனால இவ்வளவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் செடின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போதும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கிட்டு இதை தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். இது ஒருவேளை உங்களுக்கு வந்து இது காயில எனக்கு கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது அப்படின்னா வாழைப்பழத்தோல் நீங்கள் பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முட்டை ஓடு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4யுமே சேர்த்தாச்சு. இதை ஓரளவு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு நல்லா வத்த விடணும். கொஞ்சம் வத்த வச்சு லிக்யூடாக எடுத்து அதை அரிக்கணும். இந்த ரெடி ஆயிடுச்சு. இது வத்த வச்சு எடுத்துருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதை இனி நம்ம ஒரு அரிப்பில் அரிச்சு எடுத்துக்கணும். அரிச்சு எடுத்தாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். டிகாஷன் போல் இருக்குது. நல்லா டார்க்காக ப்ரௌனிஷாக இருக்குது. இப்போ இதை நம்ம தண்ணியில் கலக்கணும். அது எந்த அளவு அப்படின்னா ஒரு பக்கெட் தண்ணிக்கு 1 கப்பு கலந்தாலே போதும். சிலர் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்க தேவையில்லை. நான் 1 பக்கெட் தண்ணி எடுத்துருக்கிறேன். 1 கப்பு லிக்யூட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். அதில் கூட ஒரு 1/2 கப்போ 1 கப்போ சேர்த்தாலும் ஒன்றுமே இல்லை. ஒன்றும் ஆகாது. ஆனால் அப்படியே நம்ம கொடுத்துடக்கூடாது. தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுக்கறது நல்லது. இப்போ தண்ணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். இது ஊற்றும்போது மூடு கொஞ்சம் காஞ்சி இருந்ததுன்னா இந்த உர கரைசலோட எஃபெக்ட் செடிக்கு உடனே சேரும்.
அவ்வளோதான். இந்த செடிக்கு நான் இந்த லிக்விட் கொடுக்கும்போது செடியில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருந்தது. நீர் குரோத் அதிகம் இல்ல. ஆனா, இப்போ உள்ள நான் வீடியோல கடைசில காட்டுறேன். இந்த செடியோட பிரசன்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, தளிர் மொட்டா அவ்வளோ அழகா இருக்குது. ஸ்ப்ரே பண்ணியாச்சு அவ்வளோதான். இது வந்து நான் வாட்டர் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். மூட்டுக்கு அதை ஊற்றிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். நான் வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால இது ரெகுலராக செய்கிறேன். 3வது நம்ம பார்க்குறது வெங்காயத்தோல் ஊறல். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இதில் வெங்காயத்தோலும் பூண்டு தோலும் சேர்ந்துருக்கு. இது நான் காய்கறி கடையில் சொல்லி வச்சு வாங்கினது தான். ஒருவேளை இது என்ன அளவு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4, 5 செடி இருக்குதுன்னா ஒரு கையளவே போதும். இப்போ எனக்கு நிறைய செடி இருக்கிறனால நான் நிறைய போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் வீணாகிற அந்த வெங்காயத்தோல் பூண்டு தோலை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வச்சு கூட வாரம் ஒரு முறை இது மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ சிலர் வந்து இந்த பூண்டு தோல் அப்படியே செடி மூட்டில் அள்ளி போடுவாங்க. அது சில சமயம் அப்படியே பூச்சரித்து அழுகி புழு வச்சு ஃபங்கஸ் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போ தண்ணியில் வச்சு இது ஒரு 3 நாள் அப்படியே ஊற வைக்கணும். ஒரு மூடி போட்டு காற்று போகாமல் மூடி வச்சு 3 நாளைக்கு பிறகு ரெடி ஆயிருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அந்த வெங்காயத்தூள் எல்லாம் பேப்பர் மாதிரி ஆயிரும். அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கி அது ஒரு ஜூஸ் மாதிரி ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 15 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நம்ம ஒரு 2 லிட்டரு சேர்த்துக்கலாம். இந்த கப்பு 1 லிட்டர் அளவு 2 லிட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டரு 1 லிட்டரு கூட குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் அப்படியே கொண்டு செடியில் ஊற்றிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுக்கறது நல்லது. 1 லிட்டரு நான் 2 லிட்டர் எடுத்துருக்கிறேன். அந்த லிக்விடோட கலர் பாருங்கள், டானிக் போல் இருக்குது. அந்த தோல் வந்து அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான். அதை நம்ம குப்பையில் கொட்டிட வேண்டியது தான். அது அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. ஏன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் கலந்துருச்சு. அவ்வளோதான். 2 லிட்டர் போதும். மீதி நான் அடுத்த செடிக்கு வச்சுருக்கிறேன். இந்த செடிக்கு நம்ம அப்படியே ஊற்றி விட்டுற வேண்டியது தான். கொஞ்சம் கலக்கிட்டு இருட்டிருச்சு இது ஊற்றுறதுக்குள்ளே. மேக்ஸிமம் நான் கொடுக்குற உரம் எல்லாமே இரவு தான் கொடுக்கறது மாதிரி இருக்குது. அவ்வளோதான். செடி எப்போவுமே இந்த லிக்விட் கொடுக்கும்போது கொஞ்சம் அடிப்பாகம் காஞ்சிருந்தது அப்படின்னா செடி கொஞ்சம் அந்த உரச்சத்தை ஈஸியாக எடுத்துக்கும். அவ்வளோதான். இனி 4வது ஒரு சீக்ரெட் ஃபெர்டிலைசர் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். 4வது பதநீர். பதநீர் செடிக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது நான் குடிச்சிட்டு வச்சது மீதி வச்சது மறந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து பார்க்கும்போது அது நல்லா புளிச்சிருந்தது. அப்போ தான் யோசித்தேன், நம்ம வழக்கமாக புளிச்ச தயிர் மோர் கொடுக்குறோமே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு 15 நாள் அப்படியே வச்சுட்டேன். ஆனால் இடையிடையே அதை கொஞ்சம் திறந்து விடணும், எனக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். 15 நாளைக்கு பிறகு அதை எடுத்து ஒரு 15 லிட்டர் தண்ணியில் 50லேருந்து 100 ml அவ்வளோதான். அந்த குவான்டிட்டி போதும். நான் இவ்வளோ மொத்த அளவு எல்லா செடிக்குமே நான் கொடுத்துட்டேன். அதை கலந்து கொடுத்துருக்குறேன். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில சமயங்களில் நம்ம எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலும் செடி ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த உரச்சத்தை செடி எடுத்துக்காது. அப்படியே மந்தமாகவே நிற்கும். இப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த பதநீர், புளிச்ச பதநீர் கொடுக்கும்போது அது மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை பெருக்கி செடி அந்த உரத்தை எடுத்து வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த செடியில் எவ்வளோ தளிர் இருக்குது. இது எல்லாமே இந்த பதநீர் கொடுத்த ஒரு வாரத்துக்கு பிறகு எடுத்த வீடியோ தான். நான் இது வரைக்கும் 3 முறை கொடுத்துருக்குறேன். 3 முறை. வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தி கொடுக்குறோம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் பதநீர் புளிக்க வச்சு கொடுத்து பாருங்கள். இது மாதிரி தளதளன்னு இலைகள் கூட நல்ல க்ரீனிஷாக நல்ல செழிப்பாக பசுமையாக. இப்போ இந்த கோடையிலையும் இவ்வளவு தளிர் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் தான். எப்படி சிவப்பாக தளிர்கள் வந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே இன்னொரு 10 நாளையிலே மொட்டாகி பூவாக ஆரம்பிச்சிடும். என்னோடய செடியோட ப்ரெசன்ட் கண்டிஷன் இது தான். சோலேர் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய நியூ குருத்து வந்திருக்கு. தளிர், மொட்டு, பூ அப்படின்னு நல்லா செழிப்பாகவே இருக்குது. இது ஒரு 6 அடிக்கு மேலே வளர்ந்த ஒரு மரம் தான். இப்போ நான் 4 உரக்கரைசல் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 4ம் ஒரே நாளையில் கொடுக்க தேவையில்லை. சிலர் ஆர்வத்தில் அது மாதிரி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வாரம் ஒரு முறை ஒன்று ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது இந்த வாரம் ஒரு பாதி செடி கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் ஒரு பாதி செடி கொடுத்துக்கலாம். இது ஒரு செலவில்லாத உரம். இயற்கையாகவே நம்ம வீணாகிற பொருட்கள்லேருந்து நம்ம செய்கிறது தான். இந்த மாதிரி கொடுக்கும்போது செடிகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்த வீடியோவில் பெரிய சைஸ் அடினியம் எப்படி ரீபார்ட் பண்ணுறது, அதுக்கான மண் கலவை என்ன, எப்படி ப்ரூன் பண்ணி அதுக்கு என்ன ஃபீடு உரம் கொடுக்கறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம்.
ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.